இயேசுவில் பிரியமான என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற அற்புத நாமத்தில் என் அன்பின் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே அழைத்து வந்து இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான பணியை செய்ய எனக்கு தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு பிள்ளைகள் நல்ல ஒரு நடனம் ஆடினாங்க. இன்னைக்கு எல்லோரும் கைத்தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு எல்லோரும் அமைதியாக காத்துட்டீங்க. பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? அவங்க பிள்ளைகள் நல்லா பாடணும். அவங்க அருமையான அந்த பாட்டுக்கு வரி சொல்லுது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணுமா? ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்போவும் ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளைங்க மகிழ்ச்சியோடு தான் இருக்கணும். சோகத்தோடு இருக்கக்கூடாது. எப்பவும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். யாருக்குள்ள மகிழ்ச்சியாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மகிழ்ந்து இருக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு 1000 பிரச்சனைகள் உண்டு தான். உலகத்தில் நமக்கு 1000 போராட்டங்கள் உண்டு தான். உலகத்தில் நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, எல்லாம் உண்டு தான். இயேசு பெருமானே சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, ஆனாலும் நம்பிக்கையோடு கூட இருப்பா, நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் உண்டுதான். பாடுகளின் வழியாய் தான் நாம் பரமனை அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பாடுகளே இருக்கக்கூடாதுயா, எனக்கு துன்பங்களே இருக்கக்கூடாது, எனக்கு வேதனைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருபோது நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பாடுகளை கொடுத்தீரு அப்படின்னு கேட்கவே கூடாது. நாம் அவர் கரத்தில் உள்ள ஒரு களிமண், அவ்வளோதான். அவர் குயவன் கரத்தில் உள்ள களிமண். அவர் நம்ம குறித்து என்ன வச்சுருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் நம்முடைய அன்பு குழந்தைகள், இறைவன் கொடுத்த அற்புதமான பிள்ளைகளுக்காய் நம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, பிள்ளைகள் கடவுள் கொடுக்கிற செல்வம். கற்பத்தின் கனி என்பது அவர் கொடுக்கிற பெரிய கொடை. அது ஆகவே இந்த அன்பு குழந்தைகளுக்காய் மீண்டும் கரங்களை தட்டி நான் நன்றி சொல்லுவோம், வாழ்த்து சொல்லி. சார், எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஒரு 3 நாட்கள், நேற்று, இன்று, நாளை வரை நமக்கு இந்த தியானங்கள் இருக்குது. ஒவ்வொரு இறை ஊழியர்கள் ஆண்டவர் பயன்படுத்தி அவர்கள் வழியாய் நம்மளோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல படிப்பினைகளை அவர் கற்றுத்தருகிறார். இந்த நாளிலும் கூட நாம் கடவுளின் வார்த்தையை சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாய் ஜெபிப்போம். கண்களை நாம் மூடுவோம். குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம்
இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த தியான வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. புனித இன்னாசியார் ஆலயத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நேற்றும் அநேக தேவ ஊழியர்கள் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இன்றும் ஆண்டவரே நாங்கள் கேட்க இருக்கிறோம். நாளையும் அந்த தியானத்திலே நாங்கள் பங்கெடுத்து விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காய் நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆண்டவரே, அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. தருமையான இந்த தியான நேரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்வுக்கு தேவையான நல்ல படிப்பினைகளை நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய மாணாக்கர்கள், உம்முடைய வகுப்பறையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர்தான் நல்ல ஆசிரியர். எங்களுக்கு கற்றுத்தார் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்கள் வாழ்க்கை முறைகளை ஆண்டவரே நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் காட்டுகிற முன்மாதிரி அல்ல, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற அந்த வாழ்க்கை முறையின்படி வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் தேவதாய் அன்னை மரியாளே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பரே, எங்களது பங்கின் பாதுகாவலராக இருக்கிற புனித இன்னாசியாரே, புனித சவேரியாரே, புனித அவிலா திரேசமாலே, குழந்தை திரேசாலே, அன்னை திரேசாலே, முதல் நூற்றாண்டிலே எங்கள் இந்திய தேசத்திற்கு அதிலும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆண்டவரே, நாங்கள் ஒரு நற்செய்தியை, கடவுளின் நற்செய்தியை அறிந்து கொள்ள தூண்டுதலாக இருந்த புனித தோமையாரே, புனித அருளானந்தரே, தென்கோடி முனையில 1700களிலே உம்முடைய வார்த்தையை கேட்டதால், உம்மை விசுவாசித்ததால் பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை பட்டு மறைசாட்சியாக மரித்த புனித தேவ சகாயமே, எங்களுக்காக, எங்களது நற்செய்தி பணிக்காக, எங்களது அன்பு குடும்பங்களுக்காக, எங்களது பங்கு தளத்திற்காய், பங்கு தந்தைக்காய் இறைமகன் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுகிறார். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் 8ஆம் அதிகாரத்தில் 32லிருந்து 34 வரை உள்ள பகுதியில் ஒரு சிந்தனையை ஆண்டவராக இயேசு சொல்கிறார். இயேசு பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், தன்னை நம்பி வந்த யூதர்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து வருவீர்களேயானால், இந்த உண்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்களேயானால், தெரிந்திருப்பீர்களேயானால், நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். உடனே யூதர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு, என்னையா எங்களை போய் நீர் விடுதலை பெறுவீர் சொல்கிறீரு? அப்படின்னா நாங்கள் யாருக்காவது அடிமையாகவா இருக்கிறோம்? நாங்கள் யாருக்குமே அடிமை கிடையாது. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா. நீர் எங்களை போய்
நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீர, நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லும்போது தான் இயேசு பெருமான் சொல்கிறார், ஒரு மனிதன் பாவம் செய்வானையானால் அவன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செய்வானையானால் அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது. அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போய் விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு பெருமான் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? பாவத்திலே, பாவ நாட்டத்திலே, பாவ சிற்றின்பத்திலே, பாவ சேற்றிலே வாழ்ந்த நம்மை மீட்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார். இயேசு இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தது நோக்கம் என்ன? விண்ணக மகிமை விட்டு விட்டு அவர் இந்த மண்ணிலே மனிதனாக, நம்மை போல மனிதனாக பிறந்தார். பாடுகளை அனுபவித்தார், நிந்தைகளை அனுபவித்தார், அவமானங்களை அனுபவித்தார், ஏச்சுக்களை அனுபவித்தார். இந்த யூத ஜனங்கள் அவரை படுத்தின பாடுகள் எவ்வளோ தெரியுமா? கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவரை சிக்க வைத்தார்கள். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு வகையில் அவரை மாட்டி விடணும் அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனால் எம்பெருமான் இயேசு எல்லோருக்கும் ஞானமான விதத்தில் அவர் பதில் சொன்னார். அவங்க கேட்டுக்கிறாங்க, விடுதலை பெறுவீர்னு சொல்கிறீரையா நீரு? நாங்கள் யாருக்கு அடிமைகளாக இருந்தோம்? நாங்கள் யாருக்கு அடிமை இல்லை. நாங்கள் யார் தெரியுமா? எங்கள் கெத்து என்ன தெரியுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. நீர் எங்களுக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீரே அப்படின்னு தான் இயேசு சொல்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அவன் பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறான் என்று சொல்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 சொல்கிறது, பாவம் செய்கிற ஒரு மனிதன் பாவம் செய்வானையானால் அவன் யாரை சார்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அவன் அழகை சார்ந்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் சத்துருவானவன் நம்மை பாவத்திலே விழ வைக்கிறான், பாவ சேற்றிலே விழ வைக்கிறான், பாவ நாட்டத்திலே அவன் நம்மை விழ வைத்து விடுகிறான். ஆகவேதான் நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22-23 சொல்லுகிறது, பொல்லார்கள் தங்கள் குற்றங்களை தானே வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த குற்றங்களை இந்த வலையில போய் அவங்க விழுந்துருந்தாங்க. அந்த குற்றங்களினால், தவறுகளினால் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த பாவம் அவர்களை வளைத்து விடுகிறது. ரோமர் 8:10 சொல்கிறது, பாவத்தின் விளைவு நம்முடைய உடல் செத்து விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் விளைவு, பாவத்தினால் கிடைக்கின்ற ஒரு கூலி, ஒரு வருமானம் என்னவென்றால் அது மரணம் என நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு பெருமான் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்தில் அவர் 24ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்டுகிறார். ஒரு எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த இளைய குமாரன் தகப்பனின் அன்பை விட்டு ஓடினான், தகப்பன் நேசிப்பை விட்டு ஓடி விட்டான் அவன். ஆனால் பாவத்திலே, பாவை சேற்றிலே விழுந்து விட்ட இந்த மனிதன் இப்போது தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். இப்போது தகப்பன் கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், அரவணைத்தார். அந்த வீடு மகிழ்ச்சியாய் துள்ளினது. அந்த வீட்டிலே மகிழ்ச்சி இருந்தது, ஆடல் பாடல் இருந்தது. அந்த தகப்பன் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகனை குறித்து அவர் தன் வேலையாரிடத்திலே சொல்கிறான், இவன் என்னுடைய மகன்தான், ஆனால் இவன் மரித்து போயிருந்தான், இப்போது அவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று அவர் தன்னுடைய வேலையாரத்தை சொல்லுகிறார். புனித லூக்கா 15:24 இதைதான் சொல்கிறது, அவன் மரித்து போயிருந்தான், அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் பாவம் செய்தபடினால் அவன் மரித்து போயிருந்தான் என்று சொல்கிறார். அவன் மரித்து தான் இருந்தான், ஆனால் இப்போது அந்த பாவத்தில் இருந்து அவன் விடுதலை பெற்று வந்ததனால் அவன் உயிர் பெற்று இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் அந்த மூத்த சகோதரன் தன் இல்லத்து விழுகிறான். அங்கு மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் காண்கின்ற போது அவன் தன் தகப்பனிடத்தில் கோபம் அடைகிறான். தன் தம்பியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவனிடத்தில் இல்லை. அப்போது தந்தை வெளியே வந்து அவனை அழைக்கிறார். அப்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்,
லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 32 உன் தம்பி மரித்து போயிருந்தான், உன் தம்பி மரித்து போயிருந்தான், இப்போது அவன் உயிர் பெற்று இருக்கிறான் என்று சொன்னார். அப்படின்றால் அவனுடைய பாவம் அவனை மரணத்துக்கு ஏதுவாய் அவன் ஆன்மாவை மரணத்துக்குள் கொண்டு வந்து விட்டது. பாருங்க, யோவான் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11 ஆண்டவராக இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். லாசரின் மரணத்தின் நிமித்தமாய் அவர் பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். யோவான் 11:11 அவர் தன் சீடர்களிடத்தில் அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, எனது நண்பன் லாசர் உறங்கி கொண்டு இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போறேன் அப்படிங்கிறார். ஆனால் லாசர் இயற்கையாய் மரித்து விட்டார். லாசர் மரித்து போய்விட்டார். ஆனால் மரித்த லாசரை அவர் சொல்றாரு, எனது நண்பன் உறங்குகிறான், அவனை நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்ட செய்தி என்ன? அவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் அவன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கும் கடவுளுக்கும் இடையே நிறைய பிளவுகள் இருக்கிறது. நாம் கடவுளை காண முடியாதபடி, கடவுளை தரிசிக்க முடியாதபடி, கடவுளோடு பேச முடியாதபடி, பழக முடியாதபடி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. ஏசாயா இறைவாக்கின நூல் 59ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 59:1 மீட்க முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி விடவில்லை. உங்களது பாவங்களே, உங்களது குற்றங்களே, உங்களது குற்ற செயல்களே உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவை உண்டாக்கி விடுகிறது, ஒரு சுவரை எழுப்பி விடுகிறது. ஆகவேதான் நான் உங்களை காண முடியாதபடியும், நீங்கள் என்னை தரிசிக்க முடியாதபடியும், உங்களுடைய ஜெபங்கள் கேட்க முடியாதபடியும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுவரை கட்டினவர் யார்? நீங்களும் நானும் தான். அந்த சுவரை கட்டிக்கிட்டு சுவருக்கு அந்த பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சுவருக்கு இந்த பக்கமா இயேசப்பா இருக்கிறாரு. இயேசுவை நம்மளால் தரிசிக்க முடியவில்லை, இயேசுவை நம்மளால் பார்க்க முடியவில்லை. கடவுள் மனிதனை செம்மையாகத்தான் படைத்தார், அன்போடு படைத்தார். தன் பிள்ளைகளோடு ஏதோன் தோட்டத்தில் அவர் அற்புதமான விதத்தில் பிள்ளைகளோடு பேசினார். ஆதாமோடு ஏவாளோடு அவர் ஏதோன் தோட்டத்தில் உலாவினார், பழகினார், அன்பு செய்தார். அற்புதமான பிள்ளைகளோடு பேசினார். அன்புள்ள கடவுள் அவர். ஆனால் என்று நம்முடைய ஆதி பெற்றோர்கள் பாவத்தில் வீழ்ந்தார்களோ, கீழ்ப்படியாமையின் பாவத்தில் வீழ்ந்தார்களோ, அன்று தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு தான் கடவுள் அவங்களால தரிசிக்க முடியல, அன்னைக்கு தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அவங்க. ஆனால் கடவுள் அவரிடத்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஏன்? அவங்க பாவத்தின் விழுந்தபடினால் அவர்களால் இறைவனை கண்டு அவர் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆதி பெற்றோர்கள், கடவுளோடு இருந்தவர்கள் கீழ்ப்படியாமையின் பாவத்தில் விழுந்தபடினால் கடவுளை தரிசிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா இறைவாக்கினர் 59:1 சொல்லதபடி, மீட்க முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதபடி என் காது மந்தமாகி விடவில்லை. உங்களது பாவங்கள், உங்களது குற்றங்கள் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி வைத்திருக்கிறது என்று சொல்கிறார். அந்த சுவரை தான் ஒன்று உடைக்க போகிறோம். என்னென்ன சுவர்? அந்த சுவரை நான் எப்படி கேட்டிருக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய நிறைய செங்கல்களை அடுக்கி வச்சிருக்கிறோம். லாரியாக செங்கலை கொண்டு வச்சிருக்கிறோம், கொண்டு வந்து நம்ம செங்கலை கட்டி வச்சிருக்கிறோம். என்னென்ன செங்கல்கள் இருக்கிறது, அந்த செங்கல் என்னன்னு பார்த்தா தான் அந்த சுவரை நம்மளால் உடைக்க முடியும். என்ன? ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஊனியல்பனுடைய பாவங்கள் என்ன? அதான் செங்கல். அந்த செங்கலை தான் எடுத்து நம்ம கொத்தனாராக இருந்து நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அவர் நம்மளை பார்க்க முடியாமல், தரிசிக்க முடியாமல் நாம் இந்த ஊனியல்பனுடைய பாவங்கள் என்ற செங்கல் நமக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு நல்ல செவரை கட்டி அவரை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம். இந்த செங்கலை எடுத்து போட்டால் தான் நம்ம நல்ல ஆண்டவரோடு பேச முடியும், பழக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரி, அப்போஸ்தலனாகிய புனித சின்னப்பர்
கலாத்தியர் சபைக்கு அவர் எழுதுகின்ற போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் 19, 20, 21 அவர் சொல்கிறார், ஊனியலுடைய பாவங்கள் என்ன, ஊனியல்புடைய காரியங்கள் என்ன, இந்த ஊனியல்புகள் எப்படி நம்மை பாவத்திலே, பாவ சேற்றிலே, பாவ நாட்டத்திலே கொண்டு வந்து விடுவிடுகிறது என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். ஏன் அவர் கலாத்தியர் சபைக்கு எழுதுகின்ற போது அவர் இந்த காரியத்தை கோடிட்டு காட்டுகிறார் என்றால், உங்களுடைய வேத புஸ்தகத்திலே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வீட்டுக்கு சென்று நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால், அந்த கலாத்திய சபை மக்கள் எப்படி பட்டவர்களாக இருந்தார் என்றால் வேற்று தெய்வ வழிபாட்டு முறைகளிலே உள்ளவர்களாக இருந்தார்கள். படைத்தவனை விட்டு விட்டார்கள், ஆனால் வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள், வேற்று தெய்வ வழிபாட்டு முறைகளுக்கு உட்பட்டு இருந்தார்கள். இரண்டாவதாய் அவர்களுக்குள் சண்டை இருந்தது, அவர்களுக்குள் சச்சரவு இருந்தது, அவர்களுக்குள் பகைமை இருந்தது. மூன்றாவதாய் புனித பவுல் அவர்களுக்கு கோடிட்டு காட்டுகிறார், நீங்கள் நாள் பார்க்கிறீர்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள், கோள்களை பார்க்கிறீர்கள், இவைகளெல்லாம் கணக்கிட்டு தான் உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறீர்கள், அறிவிலிகளாக இருக்கிறீர்களே என்று சொல்லி புனித பவுல் அவர்களை கலாத்திய மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை படைத்த இறைவனை விட்டு விட்டீர்கள், நீங்கள் உங்கள் படைத்த ஆண்டவரை நீங்கள் விட்டு விட்டீர்கள், நீங்கள் படைத்த இறைவனை விட்டு படைப்புகளை வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உண்மை தெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அந்த உண்மை தெய்வத்தை விட்டு நீங்கள் படைப்புகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடையே தான் இந்த ஊனியல்களுடைய பாவங்கள் இருக்கிறது, இந்த ஊனியலுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லிதான் 16 காரியங்களை புனித பவுல் கோடிட்டு காட்டுகிறார். இந்த ஊனியலுடைய பாவங்கள், இதிலிருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னு அவர் சொல்றார். சரி, இந்த 16 செங்கல்கள் இருக்கிறது, அதை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வை தான் வாழ நாம் பிரியம் உள்ளவராக இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த தியானத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நல்ல வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழணும். சரி, அப்போ நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது, ஊனியலுடைய பாவங்கள் நமக்கு என்ன இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 29 அப்படி கையில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன காரியங்கள் அப்படின்ட்டுனா இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு நான் அதை முடிக்கணும், ஏன்னா அதை எடுத்து நீங்கள் வச்சுக்காங்க. சரி, அதில் ஒரு சில காரியங்களை நான் ஒட்டுமொத்தமாக சில காரியங்களையும் நான் சொல்லுவேன். சரி, அதில் முதலாவதாய் நான் எடுக்கின்ற முதல் காரியம் என்ன அப்படின்னா, பில்லி சூனியம், சோசியம் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது. இந்த பில்லி சூனியம் என்ற அந்த பழக்கம் யாருக்கிட்ட இருந்தா கலாத்திய திருச்சபை மக்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த கலாத்திய மக்கள் இதான் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் நாள்களை பார்க்கிறீர்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள், கோள்களை பார்க்கிறீர்கள், அதன்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, பில்லி சூனியம் என்பது அது ஒரு ஊனியல்புக்குரிய ஒரு பாவமாய் காணப்படுகிறது. லேவியர் ஆகமத்தில் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை அழைக்கிறார். மோயிசனை அழைத்து இவ்வாறு சொல்லுகிறார், மோயிசா, நீ இஸ்ராயல் மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. நீ இஸ்ராயல் மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு. என்னவென்றால், உங்கள் கடவுளும் உங்கள் ஆண்டவருமாகிய நான் பரிசுத்தராக இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அருமையான சகோதரியே, உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15, 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் புனித ராயப்பர் வழியாக நமக்கு ஒரு கருத்து சொல்றார். என்ன சொல்றாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். உங்களுடைய செயல்களிலே, உங்களுடைய நடத்தையிலே, நீங்க எடுக்கிற காரியங்களிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். உங்க செயல்ல பரிசுத்தம் இருக்கணும், உங்க நடத்தையில பரிசுத்தம் இருக்கணும். எல்லா காரியத்திலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும் அப்படின்னு ராயப்பர் வழியாய் நமக்கு சொல்லுகிறார். சரி,
அப்போ நாம இந்த வாழ்வு நமக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம என்ன பண்றது தெரியுமா? சரி, வேதத்தில் நீங்க லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரம் 30-31 எடுத்து வாசிங்க. மகளே கொஞ்சம் அதை வாசிங்க பார்க்கலாம். ஓய்வு நாளை கடைபிடித்து நீ கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள். என் அன்பான மக்களே, மோய்சன் வழியாக சொல்ல, ஓய்வு நாளை நீ கடைபிடித்து என் தூயகத்தை என்னுடைய தூயகத்தை குறித்து நீ அச்சம் கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு 31ஆம் வசனத்தில் எப்படி சொல்றார்? பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். குறிகாரரை அணுக வேண்டாம். அவர்களை தேடி நீ அலைந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பில்லி சூனியம் பார்க்காத, குறிகாரண்ட போகாத, கோடாங்கி அடிக்க போகாத. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் சொல்றார், நீ பில்லி சூனியம் பார்க்காத, ஊனியலுடைய பாவம் அது. குறிகாரண்ட போகாத, கோடாங்கி அடிக்கொண்டு போகாத. இன்னொரு வசனத்தை வாசிட்டு நம்ம சற்று தியானிக்க போறோம். இணை சட்டம் 18ஆம் அதிகாரம் 9-13 வரை எடுத்து அந்த பைபிள் எடுத்து வச்சுக்காம பார்க்கலாம். இணை சட்டம் 18ஆம் அதிகாரம் 9 உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கும் நாட்டிற்கு போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாத. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கின்றவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனின் மீது நம்பிக்கை உள்ளவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாயவித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தல் ஆகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவங்க. சோசியம் பார்க்கிறவன், சகுனம் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், நட்சத்திரம் பார்க்கிறவன் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அடுத்த வசனம் படிமா. இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்கள் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்தி விடுவார். முன்னிலையிலிருந்து அவனை துரத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்றது, நாள் பார்க்காத, ஜோசியம் பார்க்காத, நட்சத்திரம் பார்க்காத, படைத்தவனை விட்டு நாம் படைப்புகள் முன்பு நாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம், நல்லது. திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, ஒரு திருமண காரியம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு ஜாதக பொருத்தணும் எழுதி திரும்பிய அது எடுத்துகிட்டு ஜோசியன்ட்ட போய் இந்த ஜாதக பொருத்தம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சரியாக இருக்குதா அப்படின்னு முதல்ல சோதிடத்தை தான் போய் நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க. சோசியக்காரனை போய் நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க. அவன் கொடுக்குற தேதியை நீங்கள் குறித்து வச்சுக்குவீங்க. இதில் விட கொடூரமான செயல் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட திருமண காரியங்கள் செய்கிற நம்ம கிறிஸ்தவங்க தானே என்ன செய்கிறீங்க? என்னைக்கு அவன்கிட்ட போய் கேட்குறீங்க, அவன்கிட்ட போய் ஐயா ஜவுளி என்னைக்குமே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ராகு அங்கே போயிட்டாரு, கேது இங்கே வந்துட்டாரு, சுக்கிரன் அங்கே போயிட்டாரு, இந்த நாளில் சனீஸ்வரன் கூட வெளியே போயிட்டாரியா, நீ கடையில் போய் நீ ஜவுளி எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்கிறான். யார்கிட்ட கேட்குறிய? அவன்கிட்ட போய் கேட்குறிய. உன் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்க போகிற, ஆனால் ஜவுளி யார்கிட்ட வாங்கணும்? அவன்ல ஜோசியக்காரன்ட்ட ஆலோசனை. சரி, நகை நட்டு வாங்க போறிய, அதையும் ஜோசியக்காரன்ட்ட ஆலோசனை. ஐயா அந்த நாள் நல்ல நாளா, இந்த நேரம் நல்ல நேரமா, இந்த நேரத்தில் நாங்கள் போகலாமா, இந்த நகையை நாங்கள் வாங்கலாமா? ஜோசியக்காரன்ட்ட போய் தான் நாலு பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க.
என்னைக்காவது ஒரு நாள் என் அன்பான என் தாயே, என் அன்பு தகப்பனே, என் சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கான ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறீங்களா? ஏசப்பாட்ட உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்க என்னைக்காவது உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறீங்களா? கிடையாது. ஏன் குடும்பங்களில் பிரச்சனைகள், ஏன் இந்த குடும்பங்களில் எனக்கு போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்னா நம்ம கடவுளிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை, மனிதரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறோம். அவன் குறிக்கிற டேட்டு தான், அது முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாள் தான் நாமளும் கல்யாணத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். பாருங்களேன், இன்னைக்கு கல்யாணம் பண்ண எனக்கெல்லாம் நிறைய பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஆனால் ஊழியராக இருக்கிறதுனால பல இடங்களில் ஊழியத்துக்கு போகிறதுனால தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுப்பாங்க. ஒரே நாளில் 10 கல்யாணம் வச்சுருப்பாங்க. ஏன் இப்படி தான்? இல்லை பிரதர், அந்த நாள் தான் பிரதர் நல்ல நாளுமா? என்ன, கடவுள் படைத்த எல்லா நாளும் நல்ல நாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. படைப்பு படிங்க, நீங்கள் நல்ல விவிலியத்தை நல்லா படிக்கணும். தொடக்க நூலை படித்தா எல்லாவற்றையும் நல்லதுன்னு தான் சொல்கிறாரு. அப்படிதான் நம்ம சொல்கிறாரு. முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு? எல்லாம் நல்லது, நல்லதானே கண்டார். அப்படி தானே முடியுது. ஒவ்வொரு நாளும் படைக்கும் போது அப்படி தானே சொல்லப்படுது இல்லையா? எல்லாம் நல்லதுன்னு தானே அவர் கண்டாரு. அவரே கெட்ட நாளையும் படைப்பாரா? கெட்ட நாளை உருவாக்குவாரா? நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க? அந்த நாள் கெட்ட நாள், இந்த நாள் நல்ல, அப்படி கிடையாது. அந்த நேரம் கெட்ட நேரம், இந்த நேரம் நல்ல நேரம். சிலர் பார்ப்பாங்க, என்ன திருமண வாழ்க்கையில் சொல்லுவாங்க, என்ன கூட சொல்லியிருக்கிறாங்க சிலர், ஐயா என் மனைவியை என்னைக்கு நான் கெட்டிட்டு வந்தோனையா அன்னைக்கு தரித்திரம் வந்துட்டியா அப்படிமா. ஐயோ, நீயும் மனைவியை கெட்டிட்டு வந்த நேரம் உனக்கு தரித்திரியம். ஒன்று சுய ஆய்வு செய்து பாரு, ஒன்று நீ ஆராய்ஞ்சு பாரு. உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு, உன் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு உன் மனைவியா காரணம், அவர் கெட்டிட்டு வந்த நேரமா காரணம்? அப்படி கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ அமைத்து கொண்ட காரியங்கள் தவறு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லையா, இந்த பிள்ளை பிறந்த நேரம் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வறுமை, இவ்வளோ பிரச்சனைகளை ஏன் சந்திக்கிறேன்னா, ஐயா இந்த பிள்ளை இப்படி பிறந்தடியா. ஏன் உலக மனிதனுடைய காரியங்களை நாம் ஏன் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை கொண்டு வீடுகளில் தகடு இருக்குது தெரியுமா? நான் 85 ரஷ்யப்பின் அனுபவத்தை விட்டேன். அவர் நாஸ்திகவாதி. அன்னையிலேருந்து நிறைய, நான் ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டே தான் இருப்பேன். நிறைய ஹவுஸ் விசிட் பண்ணுவேன். பர்சனல் இவாஞ்சலைசேஷனை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு தனிநபருக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி ஹவுசஸ் பண்ண நான் போனோம்னா, கிறிஸ்தவ வீடு, கத்தோலிக்க வீடுகள் எல்லாம் தகடு கிடக்கும், தாயத்து கிடக்கும், மந்திர தகடு கிடக்கும், காசு கட்டி தொங்க போட்டிருப்பாங்க, எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. அப்புறம் தகடு, அதுவும் பாருங்கள், இயேசுந்திரி ஆண்டவர் படத்தை விட பெருசாக ஒரு வச்சுருப்பாங்க தகடு. ஏமா அப்படிலாம் வச்சுருக்கிறேன்னா, இல்லை பிரதர், ஜோசியக்காரன் சொல்லி கொடுத்தான், ஜோசியக்காரன் மந்திரிச்சு கொடுத்தான், அதுதான் அதனால வச்சிருக்கிறோம். அப்போ ஆலோசனையை நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்றால், மந்திரவாதிகளிடத்திலும் மாயவித்தைக்காரரிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மந்திரமும் மாயவித்தையும் பொய் தான் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல மந்திரமும் பொய், மாயவித்தையும் பொய். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். தொட்டண்ணா என்ற ஒரு பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் தொட்டண்ணா. ஆந்திராவில் அவன் பெரிய மந்திரவாதிங்க. நான் சென்னையில் இருக்கும்போது நான் அவங்களெல்லாம் வச்சு கூட்டங்களை ஒழுங்குபடுத்திருக்கிறேன். நான் சென்னையில் தான் ஊழியத்தில் இருந்தேன். அப்போ நான் அங்கே வட சென்னையில் தான் மினிஸ்ட்ரி பண்ணேன். அவர் பெரிய மந்திரவாதி. அவர் வச்சு ஒரு 3 நாள் மீட்டிங் போட்டோம், மாலை கூட்டங்களை போட்டோம். அவர் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். எப்படி அப்படின்னா, எல்லாத்துக்கும் செய்வினை வைப்பார், செய்வினை எடுப்பார், மாந்திரிக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். எலிசபெத் என்ற ஒரு தங்கச்சி இருந்தார். அந்த தங்கச்சி ஒரு வாலிப மகன் விரும்பினா அந்த பொண்ணு நல்ல பக்தி உள்ள ஒரு பிள்ளை. இவன் ஒரு போக்கிரி பையன். அவன் இல்லை, நான் ஒன்றெல்லாம் விரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே நான் தொட்டனாங்கிற மந்திரவாதி போய் பார்த்தேன். மந்திரவாதிட்ட சொன்னான், நான் அந்த பிள்ளைய உன்னோட சேர்த்து வைப்பேன், ஆனால் எனக்கு இத்தனை 1000 ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 20,000 கொடுத்துவிட்டான். கொடுத்தோடனே அந்த தொட்டனாங்கிற மந்திரவாதி அவன்கிட்ட சொன்னான், அந்த பிள்ளைக்கு உன்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா 2 காரியம் எனக்கு வேணும் அப்படின்னா. என்ன அப்படின்னா, அவள் தலையில் உள்ள முடி வேணும் அப்படின்னா, அவள் காலடி மண் வேணும் அப்படின்னு கேட்டான். 2ஐயும் என்கிட்ட கொடுத்துரு, அந்த பிள்ளைய நான் உன் கூட சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னா. அவன் பெட்டி பாம்பா அடங்கும், பின்னாடி வந்துடுவாடா அப்படின்னு சொல்லி சொன்னான்.
உடனே இவன் அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எப்படி அந்த பிள்ளையோட தலையில் ஒரு முடி எடுத்து விட்டான், காலில் இருக்கிற மண்ணினையும் எடுத்து விட்டான், எடுத்து இவன் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டான், பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளில் இவன் வந்து மாந்திரிகம் பண்ணிகிட்டு இருக்கிறான். யாருக்கு? இவன் கூட இருக்கிற சில சிசிய கோடைகளை வச்சு இரவெல்லாம் நல்ல மாந்திரிகம் பண்ணுறான். எதுக்கு அப்படின்னா எலிசபெத்து அந்த போக்கிரி கூட போயிடணும், அந்த போக்கிரியை விரும்பணும், அவனை விரும்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். இது இந்த தொட்டனா என்ற மந்திரவாதி பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே மாந்திரிகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வசிக்கிற அந்த அவனுக்குரிய வார்த்தைகள் சில உண்டு, அது எல்லாவற்றையும் சொல்லிகிட்டே இருக்கிறான். சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த எந்த அறையில் தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறானோ அந்த ஏரியில் அந்த அறைக்குள்ள ஒளிமயமான ஒரு ஒளியை இந்த தொட்டனா அப்படிங்கிற மந்திரவாதி காண்றான். ஒளிமயமான ஒரு ஒளியை காண்றான். அந்த ஒளியிலிருந்து இயேசு பெருமான் கண் முன்னாடி தோன்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவன் கண் முன்னாடி அப்படியே தத்துரோம் வந்து நிற்கிறாரு. சொல்றாரு, தொட்டனா, என் பிள்ளை எலிசபெத்து பக்தி உள்ள பிள்ளை, என் ஆலயத்துக்கு வருவா, எல்லாம் என் ஆலோசனை கேட்பா, பக்தி உள்ள ஒரு மகள். என் மகளுக்கு விரோதமா நீ வந்து செய்வனை வைக்க போறியா? அந்த பையனை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறியா? ஓ மந்திரம் தந்திரம் மாய வித்தை எல்லாம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தத்துவமாக தோண்டி அவன்கிட்ட சொன்ன உடனே வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாயிட்டு. நாம் அந்த எலிசபெத்துக்கு செய்வனை வைக்க போனோம், ஆனால் எலிசபெத்தை காப்பாற்ற ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா! எலிசபெத்தை காப்பாற்ற ஒரு கடவுள் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த இயேசு யார் என்பதை இந்த மந்திரவாதி அறிய முயற்சி எடுத்தார். இயேசு யார் என்பதை இந்த மாயவித்தைக்காரன் அறிய முயற்சி எடுத்தான். அதன் பின்புதான் அவன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். அந்த வேதத்திலிருந்து இயேசு அவனோடு பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாய வித்தைக்கார மூட்டை கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லாத்துக்கும் கடலை கொண்டு போய் விட்டுட்டான். போடும்போது சொன்னார், மந்திரம் எல்லாம் பொய், மாய வித்தையெல்லாம் பொய், இயேசுதாயா மெய்யான கடவுள். ஐயா அல்லேலூயா! அவன் மந்திரவாதினா சாதாரண மந்திரவாதி கிடையாதுங்க. கடைக்கு போவான், ஒரு பலசர கடைக்கு போவான், ஜாமானெல்லாம் வாங்குவான், பலசருக்கு ஜாமானெல்லாம் வாங்குவான், பணம் கொடுக்கணுமில்ல, கடைக்காரங்க லிஸ்ட்டு கொடுப்பான், இப்படி ஒரு பேப்பர் எடுப்பான், எடுத்து இப்படி மாந்திரிகம் பண்ணுவான். எவ்வளோ பணம் அந்த பணம் அவனுக்கு வந்துடும், அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுவான். அரை மணி நேரம் தான் அது பணமாக தெரியும். அதுக்கப்புறம் சாதாரண பேப்பரை கடைக்காட்ட மாறிடும். டிக்கெட் எடுப்பான், அதுக்கு அப்படி தான் செய்வான். அவ்வளோ பெரிய மந்திரவாதி மாய வித்தைக்காரன். அந்த தொட்டனா அவர் மனமாறி ஆண்டவராக இயேசு தாயா உண்மையான கடவுள் மீட்பர் என்று அவர் நற்செய்தியாளராய் மாறி இயேசுவுக்கு சாட்சியாக வளர்ந்தார். அல்லேலூயா! ஆந்திராவில் இருந்தார் தொட்டனா. அவர் சாட்சி சொன்னவர். நான் அவரை வச்சு 3 நாள் மீட்டிங் போட்டிருக்கிறோம் சென்னையில். ஆனால் அவர் இறந்துட்டார். என் அன்பு சகோதர சகோதரி, நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். மந்திரம் மாயவித்தை தகடு தாயத்து இதை நம்பி நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு தான் மெய்யானவர். அல்லேலூயா! உங்களிடையே இப்படி ஏதாவது ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஊனியலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். பில்லி சூனியம். கலாத்தியர் சபை அப்படித்தான் இருந்தது. நாள் பார்த்தார்கள், நட்சத்திரங்களை பார்த்தார்கள், கோள்களை கணக்கிட்டார்கள். அந்த ஊனியலின் பாவத்திலே அவங்க விழுந்து போய் விட்டார்கள். இது ஒரு ஊனியலின் பாவம். உங்களை அது ஒருபோது முன்னேற்றத்துக்கு கொண்டே வந்துடாது. செய்வனை வைக்கப்படும், செய்வனை எடுக்கப்படும். நான் உண்மையிலே சொல்கிறேன், 2 ஜோசியக்காரங்க நான் சுவிசேஷம் அறிவிச்சேன். 2 ஜோசியக்காரன் மனம் அறி இன்னைக்கு அவன் நல்லா கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா! அல்லேலூயா! இன்னும் பாருங்களேன், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஏமாத்தணும் அப்படின்னா பிசாசு ஒரு தந்திரத்தை கைப்பிடிப்பான். உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஊரில் கூட இப்படி ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிலர் இருப்பாங்க கத்தோலிக்க, ஐயா மாத ஆவி எனக்குள்ளே இருக்குது, சூசியப்பர் ஆவி எனக்குள்ளே இருக்குது, அந்தோனியார் ஆவி எனக்குள்ளே இருக்குது, தோமையார் ஆவி எனக்குள்ளே இருக்கிறது, மிக்கேல் சவுனஸ் ஆவி எனக்குள்ளே இருக்குன்னு ஓட்டோன்னு சொல்லுவான். நீங்கள் நினைப்பி, ஓஹோ அந்தோனியார் ஆவி இருக்குது, சவேரியார் ஆவி இருக்குது, மாத ஆவி இருக்குது, அவங்கள்ட்ட பக்கம் வந்து குறிக்கடிப்புக்கு வந்துட்டுருப்பீங்க. எந்த ஆவியும் எந்த மனித இடத்துலையும் தங்காதுங்க. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று அசுத்த ஆவி. அசுத்த ஆவி தான் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கும். அவனுக்குள்ள மாத ஆவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களை ஏமாத்தணும் அப்படின்னா அது வஞ்சகத்தின் ஆவி. அது வஞ்சகத்தின் ஆவி. எங்கள் பங்கூரில், எங்கள் மறை மாவட்டத்தில் அளவந்தான்குள்ளன்னு ஒரு ஊர் இருக்குது. குறிகாரப்பை ஊர். அது
5 குறிக்காரங்க இருக்காங்க. ஒருத்தன் தோமையாரை கையில் வச்சுக்கிட்டு குறி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் மிக்கேல் சமணத்துக்கிறான். ஆனால் அந்த ஊருக்காரன் எவனும் நம்ப மாட்டான். நான் ஒரு நாள் பேசாமல் போயிட்டேன். இந்த தோமையார் ஆவி இருக்குன்னு குறி சொல்கிறேன்னா பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அவன் ஒரு பூடம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நான் போனோன்னே என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுனான். எப்படி நீ என்கிட்ட கேட்காம என் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு பார்த்தா அவன் சொடல மாடனுக்கு பூடம் வச்சுருக்கிறான். சொல்ல மாட்டனை போட்டு கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அதை உரி ஏற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்ல மாடனை கும்பிட்டுட்டு சொடல மாடனுக்கு உரி ஏற்றி விட்டுட்டு அந்த ஆவியை தனக்குள்ள வச்சுக்கிட்டான். தனக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தணும்னா தோமையார் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி மக்களை குறிகாரனாகி இன்றைக்கும் மக்களை ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகளை பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அது குறி சொல்லும் ஆவி. சரி, விவிலியத்தில் இதுக்கு சான்று இருக்குதாயா அப்படின்னா இருக்குது. திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் சம்பவத்தை நான் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கிறேன். திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பரப்பினால் அங்கே பவுல் அந்த பிலிப்பைன்ஸ் நகருக்கு போகிறார். பவுலும் சீலாவும் அந்த பிலிப்பைன்ஸ் நகருக்கு அவங்க போகிறாங்க. அங்கே இறைவேண்டல் செய்வதற்காக போகிறாங்க. அதில் அந்த முதல் வசனம் படிமா 16 படி பார்க்கலாம். ஒரு நாள் நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்திற்கு சென்று அவங்க எங்கே போகிறாங்க? அங்கே எங்கே போகிறாங்க? இறைவேண்டல் செய்யும் இடம் இல்லையா? நம்ம இறைவேண்டல் செய்ய எங்கே வருவோம்? சர்ச்சுக்கு வருவோம் இல்லையா? நம்ம இறைவேண்டல் செய்ய நமக்குன்னு ஒரு இறைவேண்டல் செய்ய நம்ம சர்ச் இருக்குது. அப்போ இவங்க எங்கே போகிறாங்க? அவங்க அந்த அந்த ஊரில் ஏதென்ஸ் நகரில் இருக்கிற இறைவேண்டல் செய்வதற்காக குறிப்பிடப்பட்ட அந்த இடத்துல இறைவேண்டல் செய்ய போகிறார். அந்த இடத்துல யாரு வர அப்படின்னா ஒரு குறி சொல்லும் ஆவியுடைய ஒரு பெண் அங்கே வர. எங்கே வரா? சர்ச்சுக்குள்ள வரா. அவ குறி சொல்லும் ஆவியை தன்னகத்திலே உடைய ஒரு பெண். இப்போ நிறைய பேர் கூட்டிட்டாங்க. உங்களை மாதிரி நிறைய பேருன்னு அந்த கூட்டத்தில் கூட்டிட்டாங்க. இவங்க 2 பேரும் யாரு? சுவிசேஷகர், நற்செய்தியாளர்கள். அவங்க ஊராக போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க, நற்செய்தியை அறிவிப்பாங்க. இந்த ஊரில் இன்னைக்கு இருந்தால் 2 நாள் 3 நாள் இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலர் புறையின மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் ராயப்பரை தெரிந்து கொண்டார். ஆனால் பவுல் அப்போஸ்தலரை எதுக்கு தெரிந்துக்கிட்டார் அப்படின்னா பிறையின மக்கள் கிறிஸ்துவை அறியணும் அப்படின்னா அது பவுல் அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் சொல்ல. நாமெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நாம பிறையின மக்கள், நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம பிறையின மக்கள். நாம புனித பவுல் அப்போஸ்தலர் மூலமாக நம்ம கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டோம். சரி, இப்போ அவர் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க போறார், நற்செய்தி பணி செய்ய போறாரு. அங்கே இந்த குறி சொல்ற ஆவி உள்ள பிள்ளை வந்துட்டா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா மக்களை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயா இவங்கள யார் தெரியுமா? இவங்க 2 பேரும் கடவுளுடைய ஊழியர்கள், கடவுளுடைய உன்னதமான வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் இல்லை, நீங்க இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா பல நாட்களா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பல நாள் எங்க அவர் சரியா தானங்க சொன்னது சரியா தப்பா சொல்லுங்களேன்? ஏங்க சொல்லுங்களேங்க. இவர்கள் கடவுளுடைய ஊழியர்கள், உன்னதமான வழியை உங்களுக்கு காட்டுபவர்கள். இந்த வார்த்தை சரியா தப்பா? ஏங்க சொல்லுங்களேங்க. சரியா தப்பு? ஒன்று சரினா சரின்னு சொல்லுங்க, தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. சரி, அந்த பொண்ணு சொன்னது சரி இல்லையா? அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு. கடவுளுடைய ஊழியர்கள், கடவுளுடைய உன்னதமான வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பவர்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன. ஆனா சொல்றது யாரு? அது புரிஞ்சுக்கணும். ஆவிகளை பகுத்தறியும் வர நமக்கு இருக்கணும். ஆவிகளை பகுத்தறியும் வர இருக்கணும். அப்ப பவுலுக்குள் ஆவிகளை பகுத்தறியும் வர இருந்ததுனால சொன்னது யாரு? அவளுக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு கண்டுபிடிக்கிறது. அது ஒரு குறி சொல்லும் ஆவி. அது என்ன சொல்லுதுன்னா மக்களை வஞ்சிக்க வேண்டும், மக்களை ஏமாத்தணும். ஏன் அது அப்படி சொல்லிச்சு அப்படின்னா இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் அங்க இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இவ பக்கத்துல நின்று இவர்களை பற்றி பெருமையாக சொல்லும்போது மக்கள் அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் வேற ஊருக்கு ஊழியத்துக்கு போயிடுவார். இப்போ அந்த இடத்துல இவன் ஊழியக்காரியாக மாறிடுவா. அப்போ இவளுக்கு அது கெத்து வந்துடும். ஆக அப்போ மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? இவர் பவுல் அப்போஸ்தலர் பக்கத்தில் இருந்த பொம்பளையாவா? அப்போ இவளும் அவர்களை போல ஒரு ஊழியக்காரி தான் இவா. ஆனால் ஊழியக்காரி என்ற வேஷத்தை போட்டுக்கிட்டு அவளுக்குள் இருப்பது குறி சொல்லும் ஆவி. ஆனால் வேஷம் ஊழியக்காரங்கிற வேஷம். ஆனால் குறி சொல்லும் ஆவியை தன்னகத்தில் வைத்து இருக்கிறதுனால பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்ணாரு? எரிச்சலுடைய என்ன பண்ணாரு? இயேசு நாமத்தில் வெளியே போ அப்படின்ட்டாரு. ஓடிட்டு
அந்த ஆவி வெளியே ஏறி போச்சுட்டு இப்போ அவளை வைத்து நிறைய சம்பாதிச்சாங்க பார்த்தீங்களா, அவளை வைத்து நிறைய பொருள் ஈட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெரிய கோபமாகி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஆவி அவளை விட்டு போயிட்டு இப்போ அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பொண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் விரட்டி அடிச்சிட்டார். அவளை வைத்து சம்பாதித்தவர்கள் இவர்களை சிறையிலே அடைத்தார்கள். அப்போ பாருங்க, இந்த ஆவி, இந்த குறி சொல்லும் ஆவியை பவுல் அப்போஸ்தலன் இப்படிதான் நம்ம எல்லாம் ஏமாற்றுகிற ஆவிகள் நிறைய இருக்கு, வஞ்சிக்கிற ஆவிகள் நிறைய இருக்கு. அப்போ மாந்திரிகம், மந்திரவாதம், தகடு, தாயத்து எல்லாமே பொய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மெய்யின்னு நினச்சிட்டு தயவுசெய்து என் அன்பு சகோதரன், என் அருமையான சகோதரி, நல்ல கிறிஸ்தவர்களை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதகம் கட்டு வச்சுருந்தா தூக்கி போட்டு எரிச்சு விட்ருக்கங்க. இயேசு நம்பிக்கை வைங்க. இயேசு தான் உண்மையான கடவுள். திருத்துதர்பணி 4ஆம் அதிகாரம் 12 சொல்கிறது, இவராலே அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் அன்றி ஒரு எவராலும் நமக்கு மீட்பு கிடையாதுங்க. தகடு மீட்காதுங்க, தாயத்தை நம்ம மீட்காதுங்க. நல்ல வீடை கட்டுறீங்க, வீடை கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, பிஞ்சு போன செருப்பை தொங்க போடுறீங்க. உங்கள் வீட்டில் பிஞ்சு போன தொடப்ப கட்டியை தூக்கி போடுறீங்க. ஒரு வீட்டில் இப்படி கத்தோலிக்க குடும்பத்தை கட்டி போட்டுருந்தாங்க. ஏமா அப்படி கட்டுறீங்க? பாதுகாப்பு பிரதர். என்ன பாதுகாப்பு? அதுவே பிஞ்சு போன செருப்பு. அந்த செருப்பு எப்படி உன் குடும்பத்தை பாதுகாக்கும்? அதுவே தேஞ்சு போன தொடப்ப கட்டை, அது எப்படி உன் குடும்பத்தை பாதுகாக்கும்? உங்களுக்காய் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்டு தன்னை கல்வாரி பள்ளியிடத்தில் ஒப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை மீட்டி நம்மை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை அன்றி உங்களுக்கு மீட்பு கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தகடு, தாயத்து, மந்திரவாதம், தகடு இதெல்லாம் மீட்டு இயேசு ஏன் இந்த பரலோகத்தை விட்டுங்க உலகத்துக்கு வரணும்? அவர் ஏன் பாடுபடணும்? அவர் ஏன் நிந்தைகளை, அவமானங்களை அவர் ஏற்றுக்கொள்ளணும்? ஒரு பிஞ்சு போன செருப்பு உங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? கொடிமரத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறியே, ஐயா கொடிமரம் எனக்கு விடுதலை கொடுன்னு சொல்கிறீங்க. எப்படி கொடிமரம் உங்களுக்கு விடுதலை வரும்? நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறீங்க. கொடிமரத்தை சுற்றி சுற்றி வராங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, அது தவறான வாழ்க்கை முறை. நிறைய கோயில்கள் போய் பாருங்களேன், மஞ்சள் கயிறு, அதில் ஒரு மஞ்சள், அதை கேட்டு கொண்டு போய் கொடிமரத்தில் கொண்டு போய் கட்டி போட்டுருவாங்க. நான் இப்படி ஒரு ஊருக்கு போனேன், என் நண்பனும் நானும் சுவிசேஷ அறிவிக்க போனோம். அவர் பாட்டு பாட்ட விட்டு நான் வெளியே வர்ற மக்களை நான் வரவேற்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா தன்னுடைய வாலிப மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி கோயிலுக்குள்ளே தான் வராங்கன்னு கையெடுத்து கொண்டுட்டு வாங்கம்மான்னு சொன்னேன். அது கோயிலுக்குள்ளே போகல, நேராக கொடிமரத்துக்கு போச்சு. கொடிமரத்தில் போய் அந்த பிள்ளைக்கு கையில் இருந்த, இடுப்பில் இருந்த அந்த மஞ்சள் கயிறையும் மஞ்சளையும் எடுத்துச்சு, அந்த கொடிமரத்தில் கட்டிட்டுங்க. கொடிமரத்தை 10 தடவை சுற்றி சுற்றி வந்துச்சு வீட்டுக்கு. எனக்கும் பயங்கரமான கோபம். என்னடா இது, கொடிமரத்தில் போய் மஞ்சளையும் மஞ்சள் கயிறையும் கட்டிட்டு போட்டிருக்கிறியா? அப்போ அவருடைய வேண்டுதல் என்ன? எனக்கு நல்ல மாப்பிள்ளை வரலையா? கொடிமரம் உனக்கு மாப்பிள்ளை கொடுக்க போது, அந்த கொடிமரம் உனக்கு மீட்பை பெற்று தர போது, கொத்தனார் கேட்டுன்னா அந்த கொடிமரத்தை வெல்டு வேலை பண்ணுறவன் பைப்பெல்லாம் இறக்கி அந்த கொடிமரத்தை கட்டி வச்சான். அது ஒரு அடையாளம். ஆனால் அது உன்னை மீட்குமா? அது உங்களை மீட்குமா? மீட்காது. எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்குதுங்க. தவறான வழிமுறைகள், மூட பழக்க வழக்கத்தில் இந்த பில்லி சூடம் என்பது மிகப்பெரிய ஒரு மூட பழக்கம். இந்த பழக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் நம்மளால் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பிராமணர். அவர் பேர் நம்புங்கள் நாராயணன். அவர் பேர் நம்புங்கள் நாராயணன். ராமேஸ்வரத்தில் ஊழியர் இருக்கிறார். அவர் பிராமணர். அவர் ஒரு காலத்தில் சோசியம் பார்த்துட்டு இருந்தவர், ஜாதகம் பார்த்துட்டு இருந்தவர், எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர். என்னை போல ஒரு இறை ஊழியர் தான். அவரை பார்த்தியோ சோசியம் ஜாதகம் பார்த்துட்டு ஏன் மக்கள் அப்படி ஏமாற்றிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார், தியானிக்க ஆரம்பித்தார். அவருக்கு அவர் சார்ந்த மதம் சார்ந்த எல்லாமும் தெரியும். அதன் பின்பு தான் நம்முடைய சத்திய வேதத்தை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு ஏசுதாயா உண்மையான கடவுள் என்று சொல்லி அவர் ராமேஸ்வரத்தில் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராக வாழ்ந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 14-15 படிச்சு பாருங்க. 24 முழுவதையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யோசுவா அது யூத மக்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்வார். ஐயா, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் வேற்று தெய்வ வழிபாட்டு முறைக்குள் இருந்தார்கள். நீங்களும் அந்த வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்களே, அந்த வேற்று தெய்வ கலாச்சாரத்துக்கு பின்னணியிலே தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். வேற்று தெய்வங்களுடைய கலாச்சார பின்னணியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னோர்களுடைய அந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு யோசுவா 24:15 சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. நீ யாருக்கு ஊழியம் செய்யக்கூடிய? மந்திரவாதத்துக்கா, மாயவித்துக்கா, தகடுக்கா, ஜோசியக்காரனுக்கா, உலகத்துக்கா ஊழியம் செய்ய? கடவுளுக்கு ஊழியம் செய்ய போறீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆண்டவருக்கே ஊழியம் 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசையா இறைவாக்கினர் நூலில் ஆண்டவர் ரொம்ப மன வருத்தப்படுறாருங்க. என்ன வருத்தப்படுறது தெரியுமா? ஓசையா 4:6 நீங்கள் வாசித்து பாருங்கள். சொல்றாரு, ஐயோ என்னுடைய மக்கள் அறியாமையில் அல்லவோ அழிந்து போய் விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். என்ன அறியாமை அவங்களுக்குள்ள இருக்குது? உண்மை கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவங்களுடைய இல்லை. உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் இல்லை. ஆனால் என் மக்கள் தான் அறியாமையில் அழிந்து போய் விடுகிறார்களே என்று சொல்லுகிறார். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 1ஆம் அதிகாரத்தில் 1 வாசித்து பாருங்க. கடவுளுடைய மனவேதனை. நீங்கள் எல்லாம் ஆண்டுட்டு வர்றீங்க, நீங்கள் ஆண்டவர் வந்து பெட்டிஷனாக தான் போட்டுட்டு இருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கடவுளுடைய மனநிலை என்னைக்காவது ஒரு நாள் அறிந்திருக்கிறீங்களா? தெரிந்திருக்கிறீங்களா? குடும்பத்தில் நிறைய ஆண் சகோதரர்கள் சொல்லுவாங்க, மனைவி பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீ புரிஞ்சிருக்கிறியாம்மா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ பாடுபடுறேன், நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என் பிள்ளைகளும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவியும் என்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மனைவிமார்கள் கணவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் என் வீட்டுக்காரர் என்னை புரிச்சிக்கவே மாட்டேங்கிறார், பிரதர் என் கணவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர் எடுத்து சொல்லுவாங்க, என் தகப்பனும் என்னை புரிச்சிக்க மாட்டேங்கிறாரு. கடவுளும் அப்படிதான் சொல்கிறாரு, என் பிள்ளைகள்
என்னை புரிந்து கொள்ளவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா இறைவாக்கினர் 1ஆம் அதிகாரத்தில் 1 சொல்கிறாரு. அவர் போகிறாரியா, அவருக்குள்ள மனவேதனை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, விண்ணப்பம் வைக்கிறீங்க, மன்றாட்டு வைக்கிறீங்க, என்னைக்காவது கடவுள் எவ்வளவு மனவேதனை உள்ளவராக இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ ஆத்ம பாரம் இருக்குது, ஆத்ம தரிசனம் இருக்குது அப்படின்னு அவர் ஏன் அந்த ஒரு சமாரிய பொண்ணை தேர்ந்து வரணும், எதுக்கு அவர் கிணத்துல போய் உட்காரணும், ஏன் அந்த வெயிலில் போய் உட்காரணும், அந்த ஆன்மா அழிந்து போகிற ஆன்மாவை தான் அவர் தேடி வந்தார். அப்போ ஏசாயா இறைவாக்கினர் 1:1 சொல்லுது, விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு. என் மக்களை நான் ஒரு காலை தன் உடைமையாளனை அறிந்து கொள்ளுகிறது, கழுதை தன் தலைவனை தெரிந்து கொள்ளுகிறது, ஆனால் என்னை இஸ்ராயேல் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லையே, என்னை தெரிந்து கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் ரொம்ப வேறுபடுது. பாலுக்கு நமக்கே தெரியுங்க. நீங்கள் ஒரு பூனை உழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பூனையே வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டு வாங்கலேன், நீங்கள் வீடு வர்றதுக்குள்ளே அந்த பூனைங்க வீட்டில் வந்து நிற்குமா நிற்காதா சொல்லுங்களேன், நிற்குமா நிற்காதா? நிற்கும். ஏதாவது ஒரு நாயோ ஏதோ ஒன்று இது எனக்கு வேண்டவே வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு புறாவே எதையோ கொண்டு போய் எங்கேயா விட்டுட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அது எந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்த இடத்துல வந்து இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். நான் வந்து கிராமங்களில் தான் நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேன். நான் சொல்கிறேன், நிறைய கிராமங்களுக்கு தான் போவேன். நாஞ்சாங்கலும் ஒரு கிராமத்துக்கு நான் அதிகமாக ஊழியத்துக்கு போவேன். அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆடுகள் மாடுகளை வளர்க்குறவங்க, ஆடு மாடு வளர்க்குறவங்க. காலையில் சிலர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நேரடியாக ஆட்டு மந்தைக்கு போவாங்க, சிலர் இடத்துல கொடுத்துருவாங்க. அப்போது 50 ஆடு 100 ஆடு அப்படின்லாம் சிலர் இருக்கும், கொடுத்துருவாங்க. ஒரு 500 ஆடை ஒரு மனுஷன் மேய்ச்சிட்டு போவான். 500 ஆடை ஒரு மேய்ச்சல் இடத்துல மேய்ச்சிட்டு சாயந்தரம் வந்தால் அந்த காட்சிகளை அந்த ஊரில் ஊழியத்துக்கு போகும்போது பார்ப்பேன். எனக்கு தேவைப்படுது, அதனால் பார்ப்பேன். கரெக்டாக 6 மணிக்கு அந்த தெரு முனையில் உள்ள நுழைந்த உடனே அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ண தெரியுமா, தனித்தனியாக பிரிஞ்சு 500 ஆடுகள் ஒன்றா இருக்குதுங்க. அது 10 வீட்டில் உள்ள ஆடு, 500 ஆடு. இப்போ 100 ஆடுகளும் என்ன ஆகுனா தனித்தனியாக பிரிஞ்சு தன் உரிமையாளன் யார் என்பதை கண்டுபிடிச்சி அங்கே போயிடும். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், மிருகங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு. நம்ம ஏங்க இப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் அறியாமல், நம்ம தெரியாமல் இயல்புடைய பாவத்தில் நாம் விழுந்து போய் கிடக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்போ 16 விதமான அந்த செங்கல்கள் இருக்குது. ஒரு செங்கல் இதை தூக்கி போடுவீங்களா, தூக்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன். ஏங்க இதை எடுத்தால் தாங்க கடவுளை உங்களால் பார்க்க முடியும். இல்லாட்டா நீங்கள் பெயருக்கு தானங்க கிறிஸ்தவனாக இருப்பீங்க. ஏன்னா பெயருக்கு தான் கிறிஸ்தவங்க, இல்லைன்னா பெயருக்கு தான் கிறிஸ்தவனாக இருப்பீங்க. தப்பு தண்டை எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் சிறைக்கு போயிருந்தேன். அந்த ஒரு அதிகாரி எல்லாம் சேசு வாழ அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஏசு வாடா அப்படிங்கிறாரு. போட்டு கோமட்டில் குத்தி போடுவாடா ஒன்றா அப்படின்னாரு. ஒன்று அவர் முடிச்சதுக்கு அப்புறம், ஏன் சார் அந்த ஆள் இப்படி ஏசு என்ன சார் கஷ்டமாக ஐயா, ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த பெயருக்கா மாதிரிலாம் சேசு பெயர், இந்த பெயர் கஞ்சா கடத்தினாயா. அந்த சேசு பெயர் 2 பிள்ளைய கெடுத்துட்டாயா. எடுத்தது யாரு? சேசு கஞ்சா கடத்துறார். சேசு 2 பிள்ளைய கெடுக்கிறார். யாரு நாமங்க தூசிக்கப்படுது? யாரு நாமும் தூசிக்கப்படுது? ஆண்டு புறையின மக்கள் மத்தியில் நம்முடைய பெயரெல்லாம் தூசிக்கப்படுது. அப்போ நான் பெயர் வச்சிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் கிடையாது. பெயர்க்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்போ நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு பூசைக்கு வந்துட்டு நல்ல நாக்கு நடி நல்ல நற்கரை எல்லாம் உட்கொண்டுட்டு மந்திரம் அதே மாய வித்தைக்காரன், தகடு, தாயத்து, கோடாங்கி அடிக்கிறவன், குறி சொல்கிறவன், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொண்டு போய் வச்சு நீங்கள் மந்திர தந்திர காரியம் செஞ்சுருந்ததுன்னு இந்த ஊனியல்வின் பாவம் உங்களுக்குள்ளே இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவ்வளோ அந்த ஒரு செங்கலை தூக்கி போட்டுருமா? சொல்லுங்களேன், தூக்கி போட்டுறீங்களா போட்டுருங்களா? எத்தனை பேருங்க தூக்கி போட போகிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐயா ஏன்டா இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குயா, இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இது தூக்கி போட்டதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், தூக்கி போட்டதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா இப்படியே தாங்க வாழ்வோம் அப்படின்னா நீங்கள் வருவீங்க, கூட்டங்களுக்கு வருவீங்க, இருப்பீங்க, அப்படியே தான் நீங்கள் இருக்க போறீங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தல பாருங்களேன், அடுத்தல் ஊனியல் பாவம் நிறைய இருக்குது. அடுத்தல பகைமை.
ஏன்னா ஊனியல் இன்னொரு பாவம் என்ன அப்படின்னா பகைமை, வைராக்கியம், சண்டை சச்சரவு, சீற்றம். ஏன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பகைமை, சண்டை சச்சரவு, தீமை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவுகள். இந்த 7மே ஒன்று தான். 7 ஒரே ஒரு காரியத்தை தான் சுட்டி காட்டுது. பகைமை இருக்குது, வைராக்கியங்கள் இருக்குது, கட்சி மனப்பான்மை இன்னும் நம்மகிட்ட இருக்குது. சரி, நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, பகைமை சண்டையை எழுப்பிவிடும். பகையோடு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொண்டு வந்தோம்னா சண்டையை கொண்டு வந்து விடும். பகையாளி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். நீதிமொழிகள் 10:12 சொல்லுது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36 என்ன சொல்லுது அப்படின்னா, உன் சொந்த வீட்டாரே உனக்கு பகையாளியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டோம். யார் நமக்கு பகையாளி அப்படின்னா சொந்த வீடு தான், சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு பகையாளியாக இருக்கிறான், மகன் கணவனுக்கு பகையாளியாக இருக்கிறாங்க, அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பகையாளி, சொந்த குடும்பத்தாரை பகையாளியாக காணப்படுகிறோம். சார், மீகா இறைவாக்கின நூல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து படிங்களேன். மீகா இறைவாக்கின நூல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதே வசனம் தான் அதில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. படிக்க பார்க்கலாம். மீகா இறைவாக்கின நூல் 7:6 படிக்க பார்க்கலாம். மகன் தன் தந்தையை அவமதிக்கின்றான். மகன் தன் தந்தையை அவமதிக்கிறான். மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள். மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்பு நிற்கிறாள். மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள். மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கிறாள். ஒருவரின் பகைவர் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே அவர் ஆவர். சொந்த வீட்டிலே உள்ளவர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பகம் வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் வர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரியம் தெரியுமா? பகை, சண்டை, சச்சரவு, ஏற்றுக்கொள்ள முடியாத பண்புகள், இது நம்மகிட்ட நிறைய இருக்குதுங்க, நிறைய இருக்குதுங்க. பகைமை. குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானமாக வாழ்கிறோம். தூங்கி எந்திரிச்சலும் சண்டை போடுற குடும்பம் நிறைய இருக்குது தெரியுமா? எந்திரிச்சதுங்க அடைஞ்சதை விட சண்டை. நீங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டுருந்தீங்க, உங்கள் பிள்ளைங்களை எப்படி இயேசு அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும்? அவன் ஒரு முடிவு எடுத்து, எனக்கு ஒரு தம்பி, ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப தங்கச்சி தான். அவளுக்கு வயசு 30 வயசு தாண்டி போயிட்டு அந்த பிள்ளை என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாள் அந்த பெற்றோர்கள் என்ற கூப்பிட்டு வந்து, கஸ்பார் பிரதர், என் மகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க பிரதர், 30 வயசு ஆகிட்டுது, அவன் கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தங்கச்சி மகளுக்கு கூப்பிட்டு அவரோட உட்காந்து நான் பேசுகிறேன். விவிலியத்தின் நிறைய காரியங்கள் சொன்னேன். ஒன்று புரிஞ்சுக்காங்க பிரதர், எனக்கு கல்யாணமே வேண்டாம் பிரதர். ஏன் மகளே, நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கு, நல்ல வருமானம் வருது, ஏன்? ஐயோ, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா அவங்க போடுற சண்டையில் பார்த்தா எனக்கு வர்ற மாப்பிள்ளை இப்படி தான் இருப்பான். நானும் மண்ணு கண்டிட்டு தான் கிடக்கணும் வந்தாள்கிட்ட. எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுதாரு, எங்கள் ஐயாவும் எங்கள் அம்மையும் சண்டை போட்டுட்டு இருக்குது. 2 பேரும் போடுற சண்டையில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர், எனக்கு வர மாப்பிள்ளையோட நானும் மல்லுக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது போல இருக்குது. அதோட நான் ஹாப்பியாக வாழ்வேன் பிரதர். எனக்கு இருக்குது இந்த குடும்பம், எனக்கு எதுக்கு கல்யாணம், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் பிரதர் அப்படின்னு. பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் போடுற சண்டை, நீங்கள் போடுற சச்சரவு எப்படி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கி விடுக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கங்களேன், காலையில் நீங்கள் மன வருத்தத்தோடு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் நீங்கள் சமாதானம் ஆயிடணும். அல்லேலூயா. அப்படியே வைராக்கியமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கணவன் மனைவி ரொம்ப நேசிக்கணும். சின்ன சின்ன மன வருத்தம் இல்லாத ஒன்றுமே கிடையாதுங்க. மன வருத்தம் இல்லாத ஒன்றும் கிடையாது. விட்டு கொடுத்துட்டா மன வருத்தம் இல்லாத போயிடும். என்ன வீட்டையா கொஞ்சம் எகிரி பேசுகிறாருன்னு வச்சுக்காங்களேன், அப்படி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? சரி, அவர் ஏதோ வேலை செய்கிற இடத்துல ஏதோ அடிபட்டு வந்திருக்கிறாரு, அவர் மேனேஜர் அவரை திட்டிருப்பார், அவர் சூப்பர்வைசர் அவரை திட்டிருப்பார், யாரோ ஒருத்தரியா பஸ் ஸ்டாண்டில் யாராவது திட்டிருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கடுப்பில் அவர் உங்களை அப்படியே பேசுவார். நீங்கள் எதிராக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான சண்டை தான் போட்டுட்டு உருண்டு கிடப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறிப்பாக நான் அறியணும். ஏன் வீட்டுக்காரர் இவர் கூப்பிடுதாரு, ஏன் இப்படி வேலையிலேருந்து வரமுடிய டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னா, சரி இவர் வேலை செய்கிற இடத்துல ஏதோ பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நார்மலாக ஏங்க ஏதாவது வேலையில் ஏதாவது பிரச்சனையா,
ஏதாவது பண்ணால் அவர் கூல் ஆகிடுவாங்க. ஆமாம் அந்த மனுஷன் எனக்கு ஒரு டார்கெட் இது, எனக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாரு. பஸ்ஸில் வரும்போது அதில் ஏதாவது பிரச்சனை ஆகிருக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் குறிப்பான அறிந்து கொள்ளணும். அதே போல் தான் கணவர்மார்களையும் மனைவி அவங்க ஏதாவது கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வேலை பழுவின் நிமித்தமாய் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டுருக்கலாம். இல்லாட்டா அவங்களுக்கும் சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு தான், பலவீன நிமித்தமாய் அவங்க கோவப்பட்டுருக்கலாம். இது நீங்கள் குறிப்பால் உணர்ந்து நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் எல்லாம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகைமை எல்லாம் ஓடி போயிருங்க. அல்லேலூயா. நல்ல ஹாப்பியாக, நல்ல மகிழ்ச்சியாக, நல்ல குடும்பமாக, ஏன்னா அன்னை மரியாள் சூசையப்பர் இயேசு கிறிஸ்துவை போல் நல்ல குடும்பமாக நீங்கள் வாழலாம். அல்லேலூயா. பாருங்கள், நல்ல அற்புதமான ஒரு குடும்பம் ஒன்று உண்டுங்க. அந்த குடும்பத்தை ஈசாக்கு, ரெபேக்கா, இந்த குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. யார் அப்படின்னா ஏசா, யாக்கோப். ஆனால் தொடக்கத்தில் இவங்க 2 பேரும் எப்படி இருந்தா தெரியுமா? பகைமை பகைமை பகைமை, சண்டை சச்சரவு தான் இருந்தான். ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஏமாந்துட்டு இருந்தான். யாக்கோப்புக்கு என்ன குணம் தான்? ஏமாற்று குணம் உண்டு. தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவுடைய அந்த உரிமை சொத்து இருக்கு பார்த்தீங்களா, உரிமை சொத்தை தன் தகப்பனை ஏமாற்றி உரிமை சொத்தை அபகரிச்சிட்டாரு. இப்போ ஏசா யாக்கோப்பு மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான். அவனை கொன்றணும், அவனை அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு ஏசா என்ன பண்ணுறான்? பகைமை உணர்வோடு யாக்கோப்போடு வெறித்தனமாக இருக்கிறான். இப்போ ரெபேக்கால என்ன சொல்கிறா? யாக்கோப்போட எடா நீ தப்பிச்சு ஓடி போயிரு, உன் அண்ணக்காரன் உன் மேலே ரொம்ப வெறித்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதனால் ஓடி போயிரு ஓடுறான். இந்த யாக்கோப்பு என்ன பண்ணுறான்? தப்பிச்சு பெர்சைபால் வனாந்திரத்துக்கு வந்திருக்கிறான். நீங்கள் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10லேருந்து அப்படியே படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. அவன் பெர்சைபால் வனாந்திரத்துக்கு வந்துட்டான், தனியாக வந்துட்டான். அவனுக்கென்று வாழ்வே கிடையாது, அவனுக்கென்று ஒரு எதிர்காலம் கிடையாது, கேள்விக்குரியவர்களில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ தான் கடவுள் அவனை சந்திக்கிறார். தொடக்க நூல் 28:15 சொல்கிறாரு, யாக்கோப்பே நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருந்து உன்னோடு கூட துணையாக இருந்து உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் லாமான்ட்ட போகிறாரு, மாமனார்ட்ட போகிறாரு, அங்கே வேலை செய்கிறாரு, எல்லாம் செய்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல செல்வந்தனாக அவர் மாறிவிடுகிறார். இப்போ தன் சொந்த சகோதரன் ஏசாவை அவன் சந்திக்க வரணும். இந்த சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி அவனாக வராமல் வந்துட்டு போகலவன், அவன் இரவு முழுவதும் போகிறான், கடவுள்கிட்ட போகிறான், போயிட்டு போராடுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. என் சகோதரனுக்கு விரோதமாக தான் இருந்தார், எனக்கு எதிராக தான் இருந்தார், ஆனால் என் சகோதரனுடைய பகைமையை நான் சம்பாதிக்க பிரியப்படலை ஆண்டவரே, என் சகோதரனோட ஒற்றுமையோடு வாழ பிரியப்படுறேன், என் சகோதரனோட நான் அன்பு செய்து வாழ பிரியப்படுறேன். அவன் சொல்லி இரவு முழுவதும் போராடுறான். போராடி முடித்துவிட்டு அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் அழைத்து கொண்டுட்டு வாரான். எங்கே வாரான்? தன் சொந்த ஊருக்கு அவன் வாரான். நீங்கள் தொடக்க நூல் 33ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை எடுத்தவங்க டக்குன்னு படிக்க பார்க்கலாம். தொடக்கம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்க. ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து அவரை கட்டி அணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். பார்த்துக்கங்க, ஏங்க அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டவன், பகைமையோடு வாழ்ந்தவன் ஏசா யாக்கோப்பை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவன், பகைமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஏசா யாக்கோப்பு கடவுள்கிட்ட போனார், ஜெபம் பண்ணார். ஏசா, ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்கப்ப, என் குடும்பம் இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குது, நான் சண்டை சச்சரோடு வாழ்ந்துட்டு கிடக்கிறவன், அண்ணன் தம்பி நாங்கள் 2 பேர் தான், ஆனால் அண்ணன் தம்பி நாங்கள் 2 பேரும் பகைமையோடு கூட இருக்கிறோம். நான் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறேன், எனக்கு மனைவி, என் பிள்ளைகள் நல்ல சொத்து சொத்தோடு இருக்கிறேன், ஆனால் எங்கள் அண்ணனை நம்பி பார்க்கணும், என் அண்ணனை சமாதானப்படுத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனால தான் என்ன நடக்குது? ஆண்டவர் ஏசாவின் உள்ளத்தில் பேசுகிறார். இப்போ ஏசா என்ன வாராரு? அப்படியே ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏசா ஒரு வார்த்தையை கேட்குறாரு. 5ஆம் வசனம் சொல்லுது, எப்பா உன் பின்னாடிலாம் இருக்கிறாங்களெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ யாக்கோபு ஏன் உழைப்பு, ஏன் பணம், ஏன் பெருமை அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்கிறார், அருமையான வார்த்தை என்ன சொல்கிறாரு? இவைகள் அனைத்தும் கடவுளுடைய கருணையால் கிடைத்த அன்பு குழந்தை செல்வங்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தான் சொல்ல கற்றுக்கணும். என் பிள்ளைன்னு சொன்னால் அவ்வளோதான், ஓம் பிள்ளை தான், நீயே பார்த்துக்கான ஆண்டவர் போயிடுவார்.
என் பிள்ளைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளை தானே அது. என்னைக்கு கடவுளின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் உங்கள் கடவுள் கொடுத்த பிள்ளைன்னு வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்ல ஒற்றுமையோடு சமாதானமாக இருக்கும். இல்லைட்டா சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி, நீங்கள் எல்லா குடும்பங்களும் அண்ணன் தம்பிகளும் சண்டை தான், எல்லா குடும்பங்களும் அண்ணன் தம்பி சண்டை தான். சரி பாருங்களேன், இதில் அற்புதமான ஒரு வேத பகுதி ஒன்று இருக்கு பாருங்க. அதில் 33ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படி பாருங்களா. 10வது வசனத்தை படி பாருங்களா சகோதரி, படிங்க. யாக்கோபு இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு போதும். அதுல ஒரு வேர்டு வரும். என்ன வருதுன்னா, முகம் யார் முகம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஏங்க சொல்லுங்க, வசனம் என்னமா சொல்லுது? கடவுளுடைய முகம். எப்படிங்க கடவுள் முகமா மாறிடுது? மன்னிப்பு. அவன் பகைமையோடு இருந்தால் பிசாசு முகமாக தான் இருப்பான் இல்லையா? என்ன, நம்ம பேய் பிசாசெல்லாம் வேற எங்கேயும் பார்க்கவே வேண்டாங்க. நல்லா கோவப்படுங்க, நல்லா கோவப்பட்டுட்டு கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை போய் பாருங்களேன். கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை போய் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாராக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. நல்ல சமாதானமாக இருந்து மகிழ்ச்சியோடு இருந்து உங்கள் முகத்தை போய் பாருங்கள். சம்மனசு மாதிரி இருப்பீங்க. நீங்கள் தாங்க சம்மனசு, நீங்கள் தான் மிக்கேல் சம்மனசு, நீங்கள் தான் கபிரியல் வானதூதர், நீங்கள் தாங்க ரஃபேல் தூதர். நீங்கள் தான் நல்ல மகிழ்ச்சியோடு சண்டை சத்திரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்ணாடியில் போய் நின்னீங்கன்னா நீங்கள் தான் மிக்கேல் அதிதூதர். சம்மனசுக்குள்ள நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பகைமை சண்டை சச்சரவுனா நாம தான் பிசாசு. அப்போ இவர் சொல்கிறாரு, எப்பா நீ உன் முகம் எப்படி இருக்குது தெரியுமாப்பா? உன் முகம் எப்படிப்பட்ட முகமாக இருக்கிறது என்றால் கடவுளின் முகத்தை போல் உன் முகம் இருக்கிறது தான். அடுத்த வாரத்தை பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, 33:12 வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்வோம். அல்லேலூயா. சரிங்களா? அற்புதமான வார்த்தைங்க. எங்க பதமையோடு வாழ்ந்தவங்க அழித்து கொள்ள வேண்டும் என்று, கொலை செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவன் இவன் சொல்றான், வாயா நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரர், பகைமை எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மனோசம் என்ன தெரியுமா? நான் குற்றப்பின்னணி உள்ள மக்கள் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். சிறைகளில் இருக்கிற கைதிகள் மத்தியில் தான், நிறைய பேருக்கு தெரியும், அண்ணனுக்கெல்லாம் தெரியும், அந்த சிறை கைதிகள் மத்தியில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு மேலே நான் அரசாங்கத்தினுடைய முறைப்படி அனுமதி பெற்று நான் ஒரு கவுன்சிலர், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவன். நான் இன்றைக்கி நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பகைமை 2 சமூகம் மோதிட்டு இருக்கிறான். நீ ஜெவமனுங்கிற கதை சொல்கிறேன். 2 சமூகங்கள் மோதிட்டு இருக்கிறான். நீ பெரியவனா நான் பெரியவனா. 25 வருஷ பகைமை இன்னைக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு 25 வருட பகைமை. நான் ஒரு சர்வே எடுத்தேன். இந்த 25 வயது வருட பகைமையில் 68 பெண்கள் விதவிகளாக மாறிட்டாங்க. 2 தரப்படியும் பகைமை பகைமை பகைமை. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரியும் கிடையாது. இந்த 2 மாவட்டத்தில் தான் 25 பகைமை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் தொடருதுங்க. இந்த 25 வயசு பகைமையில் 68 பெண்கள் இன்று விதவைகளாக வாழ்ந்து கொண்டார். ஏங்க, எதுக்கு இந்த பகைமை நமக்கு? எதுக்கு இந்த பகைமை நமக்கு தேவை? ஒரு வாலிப தம்பி சிறையில் கிடந்தான். அந்த வாலிபனோடு நான் பேசுகிறேன், ஏடா தம்பி எதுக்காக இப்படி உள்ளே வந்துட்டேன்? நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்தான். அப்போ அவன் சொல்லிட்டு இருந்தான், எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா நாங்கள் 2 பேரும் நல்ல ஒற்றுமையோடு குடும்பத்தோடு நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் சித்தப்பாக்கும் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்து பக்கத்தில் நிலங்கள் உண்டு. வரப்புள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, உண்மைதான். ஆனாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் சமாதானமாக இருந்ததுனால அது அவங்களுக்கு ஒரு பெருசாக எடுத்துக்கல. அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னிடத்துலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏய் உங்கள் பெரியப்பா உங்களை ஏமாற்றி விட்டான்டா. வரப்புள்ள பாரு 2 அடி நிலத்தை கூடுதலாக அவனுக்கு இருக்குது, நீ அவனை சண்டை போடு, சச்சரவு போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவனை சமாதானம் போடுன்னு சொல்லலை, சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருந்தனால இந்த வாலிபை உள்ளதில் என்னடா அம்மா இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான், அவன் சண்டைக்காரனாக மாறிட்டான். ஒரு நாள் தண்ணி வாங்கி போனான்.
அவன் சித்தப்பண்ணு இருந்தான், இவனும் அப்பா நிலத்தை பார்த்துட்டு இருந்தான். உடனே 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு, 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு வந்துட்டு, இவன் ஒரு வாலிபு பையன், இவன் வயசு 20 வயசு தாங்க. இந்த பையனுக்கு 20 வயசு. மம்பட்டியை கையில் வச்சுருந்தான். அவன் என்ன பண்ணான், சித்தப்பண்ணை வெட்டி கொண்டு விட்டான், மம்பட்டியால் வெட்டி கொண்டு விட்டான். இப்போ ஜெயிலில் கிடக்கிறான். தீர்ப்பு வந்து அந்த பையன் 18-20 ஆண்டு கால ஆயுள் தண்டனை உள்ளே கிடக்கிறாங்க. பகமை பாருங்க. அவன் அந்த அம்மா தாங்க வரணும். அது சமாதானம் ஏங்க, ஒரு வரப்புல ஒரு 2 அடி 1 அடி நிலத்துக்கு பிரச்சனைங்க. பகைமை வளர்ந்து இன்னைக்கு நம்ம குடும்பத்தை சீரழித்து விடுகிறது. அல்லேலூயா. சமாதானமாக வாழணும், ஒற்றுமையோடு சமாதானமாக வாழணும். மன்னிச்சிருந்துங்க, ஒருத்தர் குடும்பங்களை நம்மளால் மன்னிக்க முடியல, கணவன் மனைவி நம்மளால் மன்னிக்க முடியல, மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியாத ஒரு பண்பு நம்மள்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்வில் இருக்கிறோம். ஆனால் அனுதினம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஜெபம் பண்ணுறோம். சரி, பரலோக ஜெபம் சொல்லுங்க. உங்களை எல்லாரும் கேட்குறேன். ஏங்க இப்போ நீங்கள் பரலோக ஜெபத்தை சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். விண்ணில் இருக்க எங்கள் தந்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். யார் குற்றங்க நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க? எங்கள் குற்றங்களை பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னித்தது போல சாமி, ஏசாமே ஏன் குற்றத்தை மன்னிச்சிருப்பியா? ஏன் குற்றத்தை நீங்கள் எந்த காலத்துலங்க யார் குற்றத்தை நீங்கள் மன்னிச்சிங்க? மன்னிக்கவே இல்லையே. அவன் போய் சொல்லிட்டு ஏங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஐயா எல்லாரும் சொல்கிறான், நானும் சொல்லிடுவேன். அந்த ஜெபத்தின் அர்த்தத்தை கொண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்லை, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ இது என்னது? இது ஒரு பரத்தமை. ஏன்னா இது வந்து ஒரு ஊனியலுடைய பாவம். இது ஒரு பகைமை என்பது பகைமை, வைராக்கியங்கள், சண்டை சச்சரவு, ஒரு 7 விதமான ஒரு செங்கல் இருக்கு. முதல்ல ஒரு செங்கல் தூக்கிட்டோம் இல்லையா? இப்போ ஒரு 7 செங்கல். அந்த 7 செங்கல் என்னென்ன செங்கல்? பகைமை, சண்டை சச்சரவு, என்ன சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு. 7 வகையான செங்கல்கள் இருக்கிறது. இந்த 7 வகையான செங்கல்களை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அல்லேலூயா. உங்கள் மனசு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். உங்கள் மனசில் கண்களை நல்லா முடுங்க பார்க்கலாம். கண்களை நல்லா முடுங்க பார்க்கலாம். யார் இடத்துல நீங்கள் பகை உணர்வோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை சகோதரிமாருங்க உங்கள் கணவன்டையே கோபிட்டு இருப்பீங்க, பகைமையோடு கூட இருப்பீங்க. எத்தனை குடும்பங்களில் புருஷன்ட வருஷம் அது கிடக்குது பிரதர், அது கிடக்கு. ஏமா கணவனை அது இதுன்னு தான் பேசிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அது வரும் போகும். ஏமா இறைவன் கொடுத்த அற்புதமான நல்ல கணவர்மார்களும் மனைவிகளுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கணும். சரி, இப்போ நல்ல கண்களை முடுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளே உங்கள் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்குது? ஒருவேளை பகைமையோடு இருக்கிறீங்களா? சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கோவப்படுறீங்களா? அது பகைமை உணர்வுகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி யோசித்து பாருங்களேன். மன்னிச்சிருங்க சகோதரி. நல்ல கண்களை மூடுங்க. ஜெபத்தில் நல்ல சொல்கிறீங்க, அப்பா பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னித்ததை போல எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறோமே. ஏன் கணவனை மன்னிக்க முடியல? ஏன் மனைவியை நம்மளால் மன்னிக்க முடியலை? என்ன நம்முடைய கடவுள் மன்னிக்கும் இறைவனுங்க. நான் சிறையில் எத்தனை கைதிகள் வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்களாம் ஆன்மீகவாதிகள், ஆனால் அவன் அப்படி கிடையாது. கொலைகாரன், குடிகாரன், பெண்களை கற்பழிப்பு செஞ்சவன், வேசிக்கல்ல, பல்வேறு பாவத்தில் பாவ இச்சையில் 10 கொலை 12 கொலை பண்ணுவேன். அவனோடு உட்கார்ந்து பேசி அவனை சரிபடுத்தி சீர்படுத்தும் போது ஒருத்தர் சொன்னா, ஐயா இந்த உலகத்தில் மன்னிக்கிறது என்ற ஒரு கடவுள் இருக்கிறார் ஐயா, நீங்கள் தான் எனக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க, மன்னிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறாரா அப்படின்ட்டு. இயேசு உங்களை அன்பு செய்தது போல மற்றவர்களை அன்பு செய்யும். நல்ல மன்னிச்சிடும். கல்வாரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வாங்க. உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குதா, வைராக்கியம் இருக்குதா, ஏசுறாரா, பேசுகிறாரா, வைக்கிறாரா, அதை பொறுத்து இயேசு கிறிஸ்துவுக்காய் பள்ளிக்கூடத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். உங்கள் கணவர் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் கணவரை நீங்கள் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு ஐயாமார்களே உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு தான் மன வருத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மன வருத்தத்தை அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வாங்க. பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து உங்கள் மனைவியை வந்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்குதா, மன வருத்தம் இருக்குதா, நீங்கள் அதே கல்வாரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வாங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே ஏதாவது கோபம் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம்,
நாயை பேயன்னு போட்டு திட்டிருக்கலாம். பிள்ளைகளை இப்படிலாம் திட்டிருக்கீங்க, நாய்ங்கிறிய பேய்ங்கிறிய. நீங்கள் நாயை பேயன்னு பேசினா உங்கள் பிள்ளை நாயாக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைய கழுதைன்னு பேசுனா உங்கள் பிள்ளை ஓஹோ நாம் கழுது தான் போல, அவன் கழுதையாக ஊரெல்லாம் சுற்றிட்டு அழைக்கிறான். நீ அவனை போய் ஏன் ராசா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன். ஏப்பா நீ ஒரு பெரிய அதிகாரியா நீ சொல்லி பாருங்களேன். உங்கள் பிள்ளைகிட்ட போய் நீ தாண்டா IAS அதிகாரி, நீ தாண்டா IPS அதிகாரி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு கசப்பு வைராக்கியம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகளை மன்னித்து விடுங்கள். இயேசு உங்களை மன்னித்ததை போல. நம்மளாம் பாவி துன்மார்க்கங்க, துரோகிங்க. நான்லாம் ஒரு துன்மார்க்கேன், நான்லாம் ஒரு துரோகியாக வாழ்ந்தேன். என்னையும் மன்னிச்சாரு, உங்களையும் என்னையும் மன்னிச்சாரு. நாமையே பிறரை நம்மளால் மன்னிக்க முடியல. ஆகவே இந்த 7 செங்கல்களை நம்ம எடுத்து போட்டுருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன ஆச்சு? 8 1 7 8 ஆச்சு. 8 ஆச்சா? சரி, இப்போ ஒரு செங்கல் அண்ணே அண்ணே கொஞ்சம் முடிச்சிருவேன் என்னண்ணே. சரி, அடுத்தால நம்ம 2 மணி இருக்குதுங்க. அது பெரிய ஊனியல் பாவம், டாஸ்மார்க்கு பாவம் ஒன்று நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா என்னது குடிவெறி. இந்த குடிவெறி இருக்கிற ஒரு டாஸ்மார்க் பாவம் வந்து நம்மகிட்ட கூட இருக்குதுங்க. ஏன்னா குடிவெறி பயங்கரமான ஒரு ஊனியல் விட பாவம். ஏங்க தமிழ்நாட்டிலங்க 7500 டாஸ்மார்க் கடை இருக்குதுங்க. 7500 டாஸ்மார்க் இருக்குது. கோடி கோடியாய் அதில் வருமானம் வந்துட்டே இருக்குது. அதில் வருமானம் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த குடிவெறி இருக்குது பார்த்தீங்களா, போதை குடிவெறி, இது எல்லாம் மிகப்பெரிய ஊனியலுடைய மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குது. நீ எல்லாம் அதில் விழுந்து போய் கிடக்குறாங்க. நிறைய சகோதரர் ஆணு பெண்ணும் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பொட்டை பிள்ளைகள்லாம் எத்தனை நான் நிறைய பிள்ளைகள்லாம் பார்த்துருக்குங்க. கஞ்சி அடிக்கிற பிள்ளைகள் இருக்குது, அபின் அடிக்கிற பிள்ளைகள் இருக்குது, ப்ரௌன் சுகர் அடிக்கிறா, ஒயிட் சுகர் அடிக்கிறா, வெத்தலின் ஊசி போட்டுக்கிறா. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. போதைக்கு அடிமைப்பட்டு பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு முறை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறையில் ஒரு பிளாக்கில் பார்த்தேன்னா அங்கே ஒரு 15 பசங்க இருந்தானுங்க. நான் அந்த பிளாக்கில் உள்ள அந்த 15 பசங்களோட உட்காந்து நான் பேசியிருந்தேன். அவன் குறிப்பிட்ட பாரிஸில் உள்ள பசங்க. ஐயோ பார்த்தா பேலும் அவ்வளோ பேரும் கஞ்சால இருக்கிறானுங்க. எல்லாம் கஞ்சால பழகி சண்டை சத்துரு போட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டானுங்க. எனக்கு மன வருத்தமாகி போச்சு. 15 பேர் ஒரே ஊருக்காரன். என்னடா அப்படி பழகிட்டீங்கன்னா, ஐயா வேலைக்கு போன இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுட்டு அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பங்கு தந்தையை சந்திச்சு சொன்னேன், சாமி ஊருடைய நிலைமை இப்படி, இந்த வாலிப பேர் ஒரு 15 வாலிப பேர் உள்ளே கிடக்கிறானுங்க, நிலைமை ரொம்ப மோசமாக கிடக்குது. அவனுங்களை ஓரளவு கவுன்சிலிங் கொடுத்து அவனுங்க இதை பண்ணி கூப்பிட்டு வந்துடலாம். ஆனால் உங்கள் ஊரில் யூத்துக்களை கவனம் செலுத்திக்கணும். யூத்துக்கள் மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா சமூகம் மாறி போயிடும். எல்லாம் கஞ்சா அபின்னு ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகரில் போய் கிடக்கிறானுங்க போயிடுவோம். அதனால் இவங்களை சரிப்படுத்தணும்னு சொன்னோன்னா சொன்னார், பிரதர் நீங்கள் இந்த பணிகளை கொஞ்சம் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார். என் பணிகளை சிறை ஊழியம் மட்டுமில்லை, போதை மற்றும் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு மக்களுடைய ஒரு மறுவாழ்வு பணியை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன்கிட்ட உட்காந்து பேசுவேன், அன்பு செய்வேன். ஏன்னா அந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்களோட பேசி, இது ஒரே நாளில் முடியாது, 6 மாதம் கூட ஆகும், 1 வருஷம் கூட ஆகும், அவங்கள சரிப்படுத்தலாம். சரி, அப்போ திருமறை என்ன சொல்லுகிறது? இந்த குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டவங்களை போய் ஓசையா இறைவாக்கினர் நூல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மதுபானம் என்ன பண்ணு தெரியுமாயா? அறிவை கெடுக்கும். மது என்ன பண்ணும்? மதுபானம் அறிவை கெடுக்கும். ஓசையா இறைவாக்கினர் நூல் 4ஆம் அதிகாரம் 11 சொல்லுது, மதுபானம் அறிவை கெடுக்கும். சரி, இப்போ ஏசாயா இறைவாக்கினர் நூல் 5ஆம் அதிகாரம் 11 எடுத்து படிக்க பார்க்கலாம். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 5:11 எடுத்து படிக்க பார்க்கலாம். எப்ராயிம் ஒடுக்கப்படுகின்றான். இல்ல 5:11 அது விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிற போய் குடிக்கிறாங்க, டீ கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி காலங்காத்தால குடிக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லப்படுது. சரி, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1 படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 20:1, நீதிமொழிகள் 23, 29 எடுத்து 2 படிச்சிருங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும். திராட்சை ரசம் என்னதை கொண்டு வருங்க? ஒழுங்கினத்தை கொண்டு வந்து விடும். சரி, போதை
போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும். அமளியே தோண்டி சரி, இந்த குடியெல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஏங்க அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கு? குடிகாரருடைய குடும்பத்தை குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டாங்கன்னா சண்டை, அவ்வளவு சண்டை, அவ்வளவு சச்சர். நல்லா உழைக்கிறாங்க ஆண்கள், நல்ல கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறாங்க. ஆனால் உழைப்பது எல்லாம் எங்கே போயிருந்தா டாஸ்மார்க்கு போயிடுது. திருப்பாடல் 128:1 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பர் பேறு பெற்றோர். உன் உழைப்பின் பலனை உண்பாய். தெய்வ பயம் இல்லாமல் குடிக்கும் டாஸ்மார்க் பழக்கத்துக்கு இதுக்கு அடிமைப்பட்டு போய் இருந்த வாழ்ந்தன்னா நீ கஷ்டப்படுவீங்க, பாடுபடுவீங்க, உழைப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பை வேறொரு மனிதன் உட்கொள்ளுவான், வேறொரு மனிதன் உட்கொள்ளுவான். இறுதியாக என் அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு அற்புதமான நல்லது ஒரு புனிதர் ஒருவர், ஒரு 4ஆம் நூற்றாண்டில் அகஸ்டின் என்ற ஒரு வாலிபன் இருந்தார். இந்த அகஸ்டின் என்ற இந்த வாலிபனுடைய வாழ்வை பாதை எப்படி இருந்தது தெரியுமா? பாவத்திலே, பாவ நாட்டத்திலே, பாவ சிற்றின்பத்திலே இந்த வாலிபன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய தாயார் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இந்த அகஸ்டின் 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். இச்சையான பாவங்கள், குடிக்க அடிமைப்பட்டார், ஊனியலின் பாவங்கள் அத்தனையும் இந்த அகஸ்டின் இருந்தது. ஒரு நாள் தற்கொலை செய்யணும் அப்படின்னு நோக்கத்தோடு அப்படியே தனிமையில் ஓடி போயிட்டே இருந்தார். கடவுள் அவரோடு பேசினார், எடுத்து வாசி அகஸ்டீன், ஒரு வேத பகுதியை எடுத்து வாசி என்று சொல்லி புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மட்டும் படிவோம். அதை படிச்சுட்டு நான் நிறைவு செஞ்சிருவேன். இறுதி காலம் படிமா, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். இறுதி காலம் இதுவே என்று அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம், உறக்கத்தில் இருந்து வெளித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நீ ஆடையாய் அணிந்து கொள் அகஸ்டீன். எனது வார்த்தையை இந்த அகஸ்டின் கேட்டார். அப்படி போன ஒரு ஆலயம் பக்கத்தில் திருப்பலி நடந்து கொண்டே இருந்தது. ஆயர் அம்புரோஸ் கடவுளுடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டார், இந்த வேத வசனத்தை கேட்டார். ஊனியலுடைய பாவம் என்னை நெருக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறது என்று முழங்கால் படியிட்டார், ஜெபிக்க ஆரம்பித்தார். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13 சொல்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். ஆயர் அம்புரோஸ் அவரிடத்துல ஒரு நல்ல பாவசிதம் செய்தார். ஐயா, நான் வாலிப பருவத்தில் இன்னென்ன பாவங்கள், இன்னென்ன பாவ இச்சையில் வாழ்ந்துட்டேன் என்று சொல்லி அவர் ஆயர் அம்புரோஸ் இடத்துல நல்ல பாவசம் செய்தார். ஒப்புரவை பெற்றுக்கொண்டார். அது ஆயர் அம்புரோஸ் சொன்னார், உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா, நீ படி என்று சொன்னார். அகஸ்டின் படித்தார். அதுக்கப்புறம் உன்னை நான் குருமடத்தில் சேர்த்து விடுறேன்னு சொல்லி குருமடத்தில் சேர்ந்தார். இன்று அவர் யார் தெரியுமா? நாம் அகஸ்தினார் என்று சொல்லப்படுகிற புனித அகஸ்டீன் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன், பாவம் இயல்பின் பாவத்தில் வீழ்ந்த மனிதன் இன்று புனிதராக இருக்கிறார். எழுந்திருப்போம், கண்களை நாம் மூட போயிட்டு நாம் பாவ சங்கத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை இயல்பின் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. கண்களை நல்ல மூடுங்க பார்க்க, நான் ஜெபித்து நான் நிறைவு செய்ய போகிறேன். எத்தனை ஊழியருடைய பாவங்கள் நமக்குள்ளே இருக்கு. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நமக்கு இருக்கிற பாவங்கள் என்ன, நம்முடைய பாவ இச்சைகள் என்ன, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்பீங்களா? கண்களை மூடுங்க. ஒரே ஒரு பாடல் வரிகளை நான்
பாடி நான் ஜெபித்து சொல்றேன். கண்களை நல்ல முடுக்கப்படும். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாள்கள் எல்லாம் வீணாலால் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாள்கள் எல்லாம் வீணாலால் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அன்பின் பரலோக பிதாவே, புனித சின்னப்பர் மூலியமாய் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 ஊனியலுடைய பாவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவர் ஜீசஸ். எங்கள் வாழ்க்கையில் இந்த ஊனியல்வு என்ற பாவம் இருக்கிறது ஆண்டவர். ஏசாயா இறைவாக்கியர் நூல் 51:1 உம்மை நாங்கள் காண முடியாதபடி, உம்மை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாதபடி பாவம் என்ற சுவர் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. அது ஊனியல்வு என்ற பாவம் தான் ஆண்டவர். அந்த செங்கல்களை நாங்கள் இடித்து போட்டு விடுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இன்று மாலை 3 மணிக்கு நல்ல ஒரு பாவ சிந்தனம் செய்த ஆண்டவரே, கடவுளோடு மனிதரோடு ஒப்புரவாகி நல்ல மனிதராய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அருமையான புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தோடு ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த நல்லதொரு வாய்ப்புக்காய் தருணங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அன்பும் இந்த நேசமும் இந்த பாசம் இந்த புனித செவேரியார் இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தோடு ஆண்டவரே, இந்த ஐக்கியமானது உமது வருகை வரையிலே நிலைத்திருப்பதா. உமது வருகையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு தாயின் வயிற்றின் பிள்ளைகளாய் இப்படி பரலோக ராஜ்யம் கடந்து வர எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அருமையான வாய்ப்பை தந்த அண்ணன் சேவியர் அவர்களுக்கும் புனித இன்னாசியார் நற்செய்தி குழுவினருக்கும் நன்றி சொல்கிறேன்.